ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, உங்களுடைய யூடியூப் சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஊர்லேருந்து வந்து உங்கள் யூடியூப் சேனலை பார்க்குறாங்க. ஐ மீன் வந்து தமிழ்நாட்டில் இப்போ சென்னையிலேருந்து எத்தனை பேர், மதுரையிலேருந்து எத்தனை பேர், கோயம்புத்தூர்லேருந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க. அந்த மாதிரி உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஷார்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ வந்து ரெவன்யூ வந்திருக்கு, பெரிய வீடியோவுக்கு எவ்வளோ ரெவன்யூ வரும், உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எந்த டைமில் ஆன்லைனில் வராங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க எத்தனை பேர் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எத்தனை பேர் பார்க்குறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து இப்போ லேப்டாப்பில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மொபைலில் வந்து studio.youtube.comனு டைப் பண்ணிக்கோங்க. மொபைலில் டெஸ்க்டாப் மோடு சூஸ் பண்ணி இதை மாதிரி இந்த அட்ரஸ் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி உங்களுடைய சேனல் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து நான் என்னோடய சேனலில் இருக்கேன். லாகின் பண்ணோடனே இந்த இடத்துல கார்னரில் உங்கள் சேனலில் தான் நீங்கள் இருக்கீங்களா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து டேஷ்போர்டு தான் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து டேஷ்போர்டுன்றது மேலே வச்சு கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இதில் பாருங்கள், சேனல் அனலிட்டிக்ஸ்னு இருக்குது. 2569 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்காங்க. அப்படியே கீழே தள்ளிட்டு லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லாஸ்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரீசன்ட் கமெண்ட்ஸ்லாம் இங்கே வந்து காமிக்கும். ஓகேங்களா? வியூ மோர் அப்படின்ற நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக யாரெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்களோ அந்த கமெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு மொபைலில் வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி டெஸ்க்டாப் மோட் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, நம்ம அகைன் வந்து டேஷ்போர்டு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எங்கே வந்து தெரியும் அப்படின்னா, அப்படியே நம்ம வந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. வந்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ரீசன்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்னு இருக்கும். இதில் வந்து see all அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ரீசெண்டாக யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்ற லிஸ்ட்டு காமிக்கும். எப்பயுமே வந்து அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கவங்களோட நேம் தான் வந்து ஃபஸ்ட்டில் காமிக்கும். ஓகேங்களா? இப்போ இவர் தான் வந்து என்னோடய சேனல்லே சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள அதிக சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறவர் இவர் தான். 5000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வச்சுருக்காரு. ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 748, 383, 125, 21 இந்த மாதிரி வந்து கம்மியாகிட்டே இருக்கும். இதில் வந்து பேஜ் நம்பர் இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து கொடுத்துக்கலாம். இதை வந்து லாஸ்ட்டு 90 டேஸ்க்கு தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுவே வந்து நம்ம லைஃப் டைம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா லைஃப் டைமில் டாப் அதிக சப்ஸ்கிரைபர் யார் வச்சுருக்காங்களோ அது வந்து மேலே காமிக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், மாம்ஸ் லைஃப்ன்றவர் 1,33,000 சப்ஸ்கிரைபர் வந்து வச்சுருக்காப்புல. இவர் வந்து என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி 2K கேட்டவன் இவர் வந்து 5000 சப்ஸ்கிரைபரு. ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப் டைம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். அவங்களோட ஃபேஸு அந்த அவங்களோட நேம்லாம் கூட இங்கே வந்து நமக்கு ஷோ ஆகும். நம்ம நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்து நம்ம வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ட்டு கொடுத்து பேக் போயிடலாம். இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எப்படி பார்க்கணுன்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அப்படியே நம்ம சேனல்லேருந்து கீழே மூணாவதாக பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ்னு இருக்கும். இந்த அனலிட்டிக்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே போய்ட்டு தான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களோட ஆடியன்ஸ்லாம் வந்து எங்கேருந்து பார்க்குறாங்க, எவ்வளோ வந்து ரெவன்யூ வருது, இதெல்லாம் இங்கே தான் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஓவர்வியூ இருக்கும், கண்டென்ட் இருக்கும், ஆடியன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நம்ம இப்போ வந்து ஆடியன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதை ஸோ ஆடியன்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல சப்ஸ்கிரைபர்ஸ்னு இருக்கும். இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எந்த டைமில் ஆன்லைனில் வராங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரி வந்து காமிக்கும். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த மாதிரி வாரத்தோட 7 நாளுமே வந்து இதில் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 12 மணிக்கு நைட்டு 12 மணிக்கு ப்ளூ கலரில் டார்க்காக இருக்குல்ல, சண்டே அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆன்லைனில் வராங்க. அதுக்கப்புறம் காலையில் 6 மணிக்கு அதிகமாக வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 12 இந்த டைம்லாம் இல்லை, இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்திங்களா, இந்த டைம்லாம் வந்து ஆன்லைனில் வர கிடையாது. இந்த மாதிரி எந்தெந்த டைமில் வராங்க, சண்டே அன்றைக்கி எந்த டைமில் வராங்க, மண்டே அன்றைக்கி எந்த டைமில் வராங்க. ஸோ இப்போ நம்மளோட சேனலை பார்க்குற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு வந்து அதிகமாக ஆன்லைனில் இருக்காங்க. சாட்டர்டே அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு இருக்காங்க. சாட்டர்டே 7 o'clock அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வீடியோ வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஓகே, நம்ம அப்படியே வந்து கீழே வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன்ன்றதை வந்து சூஸ் பண்ணாங்க. 33% பீப்புள்ஸ் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் அந்த பெல்லை மட்டும் கிளிக் பண்ணாங்க 18% பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆல்னு கொடுக்குறதுக்கும் நார்மலாக பெல்லை கிளிக் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அதை தான் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஓகே, அப்படியே நம்ம வந்து கீழே வந்துக்கலாம். இதில் பாருங்கள், நாட் சப்ஸ்கிரைப்டுன்னு இருக்குது. 94% பீப்புள்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் வந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து வெறும் 5.3% தான் வந்து பார்க்குறாங்க. சரிங்களா? இப்போ அப்படியே ரைட் சைடில் வந்தீங்கன்னா டாப் ஜியோகிராஃபின்னு இருக்கும். இதில் வந்து இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், அதாவது உங்களுடைய சேனலை எந்தெந்த நாட்டிலேருந்து வந்து மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இதில் பாருங்கள், இந்தியாவிலேருந்து 74% பீப்புள்ஸ் வந்து பார்க்குறாங்க. பங்களாதேஷ்லேருந்து 4.9 பார்க்குறாங்க. பாகிஸ்தான்லேருந்து 2.7. நம்ம see more அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இதில் வந்து சிட்டிஸ் வந்து காமிக்கும். இது வந்து ஜியோகிராஃபி. ஓகேங்களா? இங்கேயுமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இது வந்து கண்ட்ரி வைஸ் வந்து காமிக்கும். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்து பார்த்துக்க முடியும். நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான்,
நிகோரியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், யுனைடெட் அரபு எமிரேட்ஸு எத்தனை வியூஸ் பார்க்குறாங்க, எத்தனை மக்கள் எத்தனை பேர் வந்து பார்க்குறாங்க, அதையுமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ பாருங்கள், இந்தியாவிலேருந்து இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 28 டேஸ்க்கு தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த கரண்ட் மந்த்து தான். கரண்ட் மந்தில் 13,471 பேர் வந்து இந்தியாவிலேருந்து நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்துருக்காங்க. பங்களாதேஷ்லேருந்து 871 பேர் வந்து பார்த்துருக்காங்க. பாகிஸ்தான்லேருந்து 494 மக்கள் வந்து பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து உங்களுடைய வியூஸ் வந்து பார்த்துக்கலாம். ஆவரேஜ் வியூ டூரேஷன், வாட்சிங் டைமு எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஓகே, இப்போ வந்து சிட்டிஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம லோக்கல் சிட்டிஸ் வந்து காமிக்கும். இப்போ நம்ம சிட்டிஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே தள்ளினீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ சென்னையிலேருந்து பார்க்குறாங்க, கோயம்புத்தூர், மதுரை, கேரளா, கொச்சியிலேருந்து பார்க்குறாங்க, ஹைதராபாத்து, பெங்களூரு, பங்களாதேஷு, பஞ்சாப், பாகிஸ்தான், இந்த மாதிரி சிங்கப்பூர் இதெல்லாம் வந்து காமிக்குதில்ல, சேலம், ஆக்ரா, இந்த மாதிரி வந்து காமிக்கும். இதுலேயுமே வந்து வியூஸுமே வந்து நமக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, இப்போ நம்ம சேனலில் சென்னையிலேருந்து 3379 பேர் வந்து பார்த்துருக்காங்க. இந்த கடைசி 28 நாள், இந்த லாஸ்ட்டு 28 டேஸில் 3379 பேர். அந்தமாதிரி கோயம்புத்தூர்லேருந்து 674 பேர், மதுரையிலேருந்து 549 பேர். ஸோ அப்போ நீங்கள் மதுரை பக்கம் போகிறீங்க அப்படின்னா உங்கள் சேனலை வாட்ச் பண்ணுறதுக்கு 549 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ மதுரையில் இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது அப்படின்னா அந்த கோயிலை பற்றி நீங்கள் வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா மதுரையில் உள்ள மக்கள் உங்களோட வீடியோ வந்து பார்ப்பாங்க. சரிங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ வந்து நீங்கள் போடணும். இப்போ சென்னை போகிறீங்க அப்படின்னா சென்னையில் உங்கள் சேனலை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3400 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்காகவும் நீங்கள் வந்து வீடியோ பண்ணணும். சரிங்களா, அதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வியூ ஏஜ்ன்னு இருக்குது. இந்த வியூ ஏஜ் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசு பீப்புள்ஸ் வந்து உங்கள் சேனலை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்க முடியும். 13 வயசுலேருந்து 17, 18லேருந்து 24, 25 to 20 இந்த மாதிரி வந்து காமிக்கும். வியூஸுமே வந்து பர்சன்டேஜ் வாரியாக எவ்வளோ வியூஸு, ஆவரேஜ் வியூ டூரேஷனாக, ஆவரேஜ் பர்சன்டேஜ் வியூஸு, வாட்ச் டைம் ஹவர்ஸு எல்லாமே வந்து இங்கே நமக்கு வந்து ஷோ ஆகும். எல்லாமே லாஸ்ட் 28 டேஸ்க்கு. நம்ம இதுவே வந்து லைஃப் டைம் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா லைஃப் டைம் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ பாருங்கள், லைஃப் டைம்னு இருக்குது. இப்போ நம்ம லைஃப் டைம் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் டைமாக ஓவராலாக வந்து நம்மளோட சேனலை எவ்வளோ பேர் வந்து பார்த்துருக்காங்க, எந்தெந்த சிட்டிஸ்லேருந்து பார்த்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம வந்து சிட்டிஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கீழே வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம லைஃப் டைம்னு கொடுத்த உடனே முன்னாடி வந்து கொஞ்சம் தான் ஊர் காமிச்சிட்டு இருந்துச்சு, கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர். இப்போ பாருங்கள், பாட்னா என்னென்ன ஊரே காமிக்குது, மும்பை, இண்டூர், ஆக்ரா, லகோஸ், பாண்டிச்சேரி, இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், கீழே நிறையா ஊர் வந்து காமிக்குது. அப்போ வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக இப்போ நம்மளோட சேனலை இவ்வளோ மக்கள் வந்து இந்தந்த ஏரியாவிலேருந்து பார்த்துருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பார்க்குறாங்க, வேர்ல்டு ஃபுல்லுமே வந்து நம்மளோட சேனல் வந்து மக்கள் வந்து வாட்ச் பண்ணுறாங்க. ஓகே, ஒருத்தவங்க பார்த்தாலும் நம்மளுடைய சேனலை போய்ட்டு யூடியூப் போய் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு வியூஸாக இருந்தாலும் அது வியூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சேனலில் போய்ட்டு மக்களுக்கு போய்ட்டு யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ணோம், ரெக்கமெண்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்க முடியும். அதிகப்படியான மக்கள் உங்களுடைய சேனலை சென்னையிலேருந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க, 69,000 பேர். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 24,000, 23, மதுரையிலேருந்து ஒரு 14,000 பேர், பெங்களூர்லேருந்து ஒரு 3,000 பேர். இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ ஜெண்டர்னு இருக்குது. அதாவது ஃபீமேல் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, மேல் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, இந்த ஹிஸ்ட்ரியுமே வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம சேனலில் அதிகமாக வந்து லாஸ்ட்டு 28 லைஃப் டைம் தான் வந்து நம்ம போட்டிருக்கோம். லைஃப் டைமில் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா 26.5% பீப்புள்ஸ் வந்து ஃபீமேல் பார்க்குறாங்க. அதிகப்படியாக நம்ம சேனலை வந்து 73.5% வந்து ஜென்ஸாக வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஃபீமேல் எவ்வளோ பேர், மேல் எவ்வளோ பேருன்னு சொல்லி நம்ம இங்கே வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் ரெவன்யூ சோர்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து லைஃப் டைம் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம சேனல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸாக வந்து நான் எதுவும் வீடியோ போட கிடையாது. இப்போ ஒரு 7 மந்த்தாக தான் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். 7 மந்த்தாக நான் வீடியோ போட்டுமே நான் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் அப்லோடு வந்து வாங்கிட்டேன். இப்போ எனக்கு பாருங்கள், $9.86 வந்து எனக்கு வந்திருக்கு. சரிங்களா, இது வந்து இப்போ 1 மந்தில் வந்தது தான். என்னோடய சேனல் புது சேனல்ன்றதுனால இப்போ தான் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டால் மட்டும்தான் யூடியூப்பில் வந்து earn பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து டிராஃபிக் சோர்ஸ்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நமக்கு எங்கேருந்து டிராஃபிக் கிடைக்கிது அப்படின்ற ஹிஸ்ட்ரியுமே வந்து நமக்கு வந்து யூடியூப் வந்து ஷோ பண்ணும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து ப்ரோஸ் ஃபீச்சர்ஸ், யூடியூப் சர்ச், சஜஸ்டட் வீடியோஸ், யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ணும் மக்களுக்கு, அதுதான் சஜஸ்டட் வீடியோஸ் காமிக்குது. அதுக்கப்புறம் யூடியூப் சர்ச் வந்து யூடியூப் சர்ச் மூலமாக எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, 64,535 பேர் யூடியூப் சர்ச் மூலமாக பார்த்துருக்காங்க. யூடியூப் சஜஸ்ட் பண்ணதில் 38,000 வியூஸ் போயிருக்கு. ப்ரோஸ் ஃபீச்சர்ஸ், அதாவது நம்ம ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அதுவாக வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு வீடியோ வந்து ப்ளே ஆகும். அந்த மாதிரி 90,000 பேர் வந்து நம்மளோட சேனல் வந்து பார்த்துருக்காங்க. இம்ப்ரெஷன், கிளிக் த்ரூ ரேட், ஆவரேஜ் வியூ டூரேஷனு, வாட்ச் டைம் ஹவர்ஸ், இது எல்லாமே வந்து
நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி உங்களுடைய ஆடியன்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து பார்த்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். மொபைல்லையுமே இது எல்லாமே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து டெஸ்க்டாப் மோட் சூஸ் பண்ணி மொபைல் வந்து ட்ரை பண்ணணும். ஓகே, நிறைய பேத்துக்கு வந்து இந்த விஷயம் தெரியறதில்ல. ஏதோ கண்ணா பின்னான்னு ஏதோ வீடியோ ரெடி பண்ணி யாரோ ஒருத்தவங்க பார்த்தா போதும், ஏதோ ஒரு கடமைக்கு போடக்கூடாது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம வந்து வீடியோ ரெடி பண்ணணும், புது ஆடியன்ஸ்க்கும் நம்ம வந்து வீடியோ ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் யூடியூப்பில் இல்லாத வீடியோவாக வந்து நம்ம மேக் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு ஏடிஎம் பின் நம்பர் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு. அது வந்து சர்ச் பண்ணால் 1,00,000 வீடியோ வருது. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, ஏன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கான், ஹிந்திக்காரன் தமிழ்காரங்க எல்லாமே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய காம்படிஷனில் இருக்கிற வீடியோஸ் வந்து நம்ம திரும்ப திரும்ப மேக் பண்ணும்போது யூடியூப் போயிட்டு மித்தவங்களுக்கு போய் ரெக்கமெண்ட் பண்ணாது. ஸோ அதனால் புது வீடியோ, யூடியூப்லேயே இல்லாத வீடியோ வந்து நீங்களாக ஓனாக வந்து கண்டென்ட் எடுத்து போடுங்க. எனக்குமே வந்து இப்போ கண்டென்ட் கிடைக்காம தான் நான் அதிகமாக வந்து வீடியோ பண்ணாமல் இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.